இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பொண்ணு போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க, அவங்க உயிரோட இல்லையா? ஆமாம்மா, அவ இறந்து போயிட்டா. எப்படி? அவ ஒரு விபத்துல மலையிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்தா. அப்புறம் இறந்துட்டா. சின்ன வயசுல இவங்களுக்கு இப்படி ஒரு முடிவா? கேட்கவே கஷ்டமா இருக்கு. அதை தம்மா என்னால இன்னைக்கு வரைக்கும் தாங்கிக்க முடியல. வயசானவ நான் இருக்கேன், ஆனா வாழ வேண்டிய வயசுல அவ போய் சேர்ந்துட்டா. பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு பெத்தவங்க உயிரோட இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? கடவுள் ஏன் சில நேரம் இப்படி பண்றாருன்னு ஒன்னும் புரியல. என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. அவ பாட்டுனா என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப உசுறு. மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமானவர் தான். அவளுக்கு தான் அவரோட வாழ கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துட்டா. என் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஒண்ணு எங்க உறவை முடிச்சிட்டு போயிடல. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வராரு. மாசம் மாசம் பணம் அனுப்பி பாத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்டேம்மா. அதனாலதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கோவில்ல வேண்டுதலை செஞ்சேன். அப்பதான் நீ எனக்கு உதவி செஞ்ச. காஃபி இருந்தாங்க. நீங்க ஊருக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆமாம்மா, இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஏம்மா, இன்னைக்குதான் உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நாங்க இந்த ஊருக்கு புதுசு. வேலை வெட்டி இல்லாம பொழைக்க முடியாதுல்ல. உன்னால முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? இதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க? எங்க அம்மா இந்த ஊர்ல பெரிய ஆளு. எங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்கு, அதுல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. எங்க அம்மா கிட்ட பேசி அதுல உங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷமா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் எங்க அம்மாக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சு உங்க வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க அம்மா பேரு சாமுண்டீஸ்வரி. அவங்க பேரு சொன்னாலே போதும், வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். கோவில்ல உன்னை சந்திக்க வச்சு கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு. நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம் மேடம்? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்னோட அம்மாவோட திதி. ஒவ்வொரு திதிக்கும் என் அம்மாவுக்கு படையல் போட்டு புடவைய வச்சு படைப்போம். அந்த புடவைய யாராவது ஒரு பொண்ணுக்கு கொடுப்போம். இந்த வருஷம் அந்த புடவைய உனக்கு கொடுக்கலாம் தான் வர சொன்னேன். எனக்கா? ஆச்சரியமா இருக்கு மேடம். ஆமாமா, அன்னைக்கு மண்டபத்துல உன் மேல திருட்டு பழிய என் தங்கச்சி சுமத்தினது மனசுல உறுத்தலாவே இருந்துச்சு. அதுக்கு உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன். அந்த பிரச்சனை தான் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு மேடம். அப்புறம் எதுக்கு மேடம் இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. திதி செஞ்சு முடிச்சதும் புடவையை வாங்கிட்டு போ. சரிங்க மேடம். சிவகாமி, நாங்க எந்த தப்பும் பண்ணலம்மா. உனக்கு ஆதரவு கொடுத்து உதவி செஞ்சதே நாங்க தானே. அப்படி இருக்கும்போது நாங்களே மனசறிஞ்சு உனக்கு துரோகம் செய்வோமா? இது எதையுமே உன் பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணுத்தையே புடிச்சுக்கிட்டு எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எங்களை எதிரியாவே பாக்குறாங்கம்மா. நீதாமா அவங்க மனசுல புகுந்து எங்களை பத்தி நல்ல எண்ணத்தை உருவாக்கணும். இந்த வருஷமாவது உனக்கு படைக்கிற எல்லாத்தையும் உன் பொண்ணுங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
நீதாம்மா ஒன்று சேர்க்கணும். பரமஸ்வரூபாய நமः பரமலிங்காய நமः ஜ்வலாய நமः ஜ்வலலிங்காய நமः பிண்டஸ்வரூபிண்யை நமः பித்ருதேவதாயை நமः ஆச்சார்ய தேவோ மாமா சகல வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு மாமா? தெரியலையே மாப்பிள்ள. சர்வரூபிண்யை நமः பிண்ட பித்ருதேவதாயை நமः யஜமானஸ்ய வம்சாயை நமः வம்சகுலாயை நமः வம்சகுலபித்ருப்யோ நமः மாத்ருப்யோ நமः யஜமானஸ்ய சாமுண்டீஸ்வரி, பித்ருப்யை நமः குலதேவதாயை நமः. ஏய் நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்லிட்டே இருக்க, சொல்ல வந்துகிட்டே இருக்க. நில்லுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஆ? இது என் மக இருக்கிற வீடு. நான் வருவேன். என்னது மருமக வீடா? வாய கழுவு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கேன்? எங்க அம்மாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த நேரம் பார்த்து கெடுக்கணும்னு வந்திருக்கியா? நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். நீ எந்த விஷயமா வந்திருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த சமயத்துல அக்கா கோவத்துக்கு ஆளாகாம முதல்ல வெளியில போ. ஏங்க முதல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம போன்னு விரட்டிட்டு இருக்கீங்க. அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு அந்த படையில இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அவசியம் இந்த படையில வாங்கிக்கோங்கம்மா. படையில ஏத்துக்கம்மா. ஏன் அம்மாவுக்கு திதி கொடுக்க நீ யாரு? ஒரு பக்கம் என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் பரிகாரம் தேட பாக்குறியா? நீ படையல் போட்டா எங்க அம்மா ஆத்மா அப்படியே உன்னை ஏத்துக்குமா? கண்டிப்பா ஏத்துக்குவாம்மா. உன் அம்மாவோட ஆத்மா என் படையில கண்டிப்பா ஏத்துக்குவா. ஏன்னா எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு உன் அம்மாவோட ஆத்மாவுக்கு தெரியுமா? என் அம்மாவோட ஆத்மா உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. ஏன் திதி அன்னைக்கு கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? வெளியில போ இங்க இருந்து முதல்ல. அத்த ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தண்டனையால ஒரு தப்பை சரி பண்ணிட முடியாது. மன்னிப்பால மட்டும்தான் சரி பண்ண முடியும்.